நாளைக்கு தீபாவளி செலவு காசு இல்லாம இருந்த காசு கூட அடிச்சு வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ தம்பி, அவசரமா பணம் ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. 2 நாள் திருப்பி கொடுத்தேன். தீபாவளி அதுவுமா 1000 ரூபாய் கேக்குறீங்களே? வயலுங்க பட்டாசு அனத்தி இப்பதான் கல்லாப்பட்டில இருந்து 500 ரூபாய் கொடுத்து விட்டேன். நல்ல நாள் அதுவுமா எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்கும்லண்ணே. ஆமா, சரி சரி, நான் வேறங்க. அம்மா, அப்பா எப்பமா வருவாரு? வந்துருவார். ஏண்டா, அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து போஸ்டர் வரணும்னு கேட்டு வந்தாங்களே, அவங்க பிடிச்சா எப்படியா ராத்திரி அடிச்சு கொடுத்துடலாமே. அவங்க அப்பவே அடிச்சு விட்டுட்டு படத்துக்கு டிக்கெட் வாங்க வரிசையில நிக்கிறாங்கண்ணே. அவங்க வந்து கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. நம்ம தான் அழகரே அழகரே, இங்க வா. அந்த பணத்தை வச்சுக்க நீ வீட்டுக்கு புறப்படு. நாளைக்கு வேற ஏதாவது பணம் இருக்கா? எனக்கு இருக்குன்னு எம்பிட்டு பிள்ளைகளுக்கு வேட்டு வாங்கி கொடுங்க. ஏமாந்து போயிடுவாங்க. என் முன்னாடி என்ன வேட்டா போட போறா? இந்த வருஷம் தீபாவளி விட்டா நினைச்சுக்கிறேன். ஒரு முளை மல்லிகைப்பூ போதும். என் முன்னாடி நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நீ வீட்டுக்கு கிளம்புன. ஹலோ, மூகாம்பிகை ஜவுளி கடையில இருந்து பேசுறோம்னா, அங்க நம்ம அசிஸ்டன்ட் அழகர் இருக்கா? இல்ல, இப்பதான் வெளியே போறான். போயிட்டானா? இல்ல, இந்த தீபாவளி போஸ்டர் ஒரு 2000 போஸ்டர் நின்னு போச்சு. ஒட்டுறதுக்கு ஆள் இல்ல. ஒட்டுறவங்க எல்லாம் சினிமா போஸ்டர் விட்டு போயிட்டாங்க. அதான் அவன் இருந்தான்னா விட்டு சொல்லலாம்னு பார்த்தேன். கொஞ்சம் போயிருக்க மாட்டான், இப்பதான் போறான். இப்ப நான் உடனே கூப்பிடுறேன். லைன்ல இருங்க. டேய், அண்ணே, நீங்க போஸ்ட் அனுப்பிச்சிருங்க. அழகு இங்கதான் இருக்கான். ராத்திரி விட்டுறான். போஸ்டருக்கு 50 பைசா போட்டு 1000 ரூபாய் பணமும் 2000 போஸ்டர் கொடுத்து அனுப்புறேன். அனுப்புங்க, நான் இங்கேயே தான் இருக்கேன். அனுப்புங்க, விட்டுடலாம். சரிண்ணே. பாருங்கண்ணே, எத்தனை வயசு பையனுங்க? 7 வயசு பையனுக்கும் 10 வயசு பையனுக்கும் 7 வயசு பையனுக்கா?